மார்கழி 9 எப்பயும் போல் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சாச்சு. 4 மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று போட்ட கோலம் அப்படியே இருந்ததுங்க, அழைக்கவே மனசு வரல. அப்புறம் கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி காற்று கொஞ்சம் ஓவராக இருந்தது, அப்படியே தண்ணி தெளித்து விட்டுட்டேன். செடியெல்லாம் பனிக்கு ரொம்ப வாடி போயிருந்தது, செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டேன். இந்த சைடு பூசணிக்காய் செடி இருந்தது, பூசணிக்காவே வரமாட்டேங்குது. ஒரே ஒரு பூசணிக்காய் கிடச்சிது, நேற்று தான் பறித்தேன். இந்த விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே ஒரு 10 குச்சியாவது பற்றி வச்சுருப்பேங்க. ரொம்ப ஓவர் காற்று. கோலம் போடும்போது கோலம் மாவுலாம் காற்றுக்கு அப்படியே பறக்குது, கோலமே போட முடியலை. நம்ம கோலத்துக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. டெய்லியும் கோலம் போடும்போது பார்த்துட்டு தான் ரசிச்சுட்டு போவாங்க. ஜென்ஸே ரசிச்சுட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே சில பேர் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போவாங்க. எப்படிம்மா போடுற அப்படின்னு கூட கேள்விகள் கேட்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியே கலர் கோலமாகவும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி கலர் கோலமாக வாங்க போகும்போது தான் அந்த விளக்குக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வரணும். நடுவில் வச்ச விளக்கும் அதே மாதிரி தாங்க அணைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஏற்றுறதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே என்னால் முடியலை. 2-3 தடவை பற்ற வச்சுட்டேன். அணைஞ்சிக்கிட்டே இருந்தது காற்றுக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தது. ஒரு டப்பா இருந்தது, அதை அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். நாளைக்கு கோலமாக வாங்கும்போது தான் கண்ணாடி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு விடணும். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். காற்றுகள் நிற்கவே இல்லைங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.